பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக புதிய ஒரு இயற்கை உரம் பொட்டாஸ் ஊட்டமேற்றப்பட்ட இயற்கை உரமான பண்ணாரி பயோ ஆர்கானிக் பொட்டாஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கை உரத்தை நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம். ரசாயன பொட்டாஸ் உரங்களுக்கு மாற்றாக விவசாயிகள் இந்த பயோ ஆர்கானிக் பொட்டாஸுங்கிற உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த புதிய இயற்கை உரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன் ஒரு 14% இருக்குது. பாஸ்பரஸ் சத்து 1-2% இருக்குது. பொட்டாஸ் சத்து பார்த்தீங்கன்னா 10-12% வரைக்கும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு பொட்டாஸ் ரிச் ஆர்கானிக் மணியூரை நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம். ஸோ இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்கானிக் கார்பனோட சேர்ந்து இந்த பொட்டாஸ் இருக்கிறதுனால இது எளிதில் பயிர்கள் ஈஸியாக எடுத்து நல்ல மகசூலை நம்ம பெற முடியும். ரெண்டாவது கூடுதலாக பார்த்தீங்கன்னா இதில் பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா ஒவ்வொரு பேக்லேயும் நம்ம 1/2 கிலோ இதில் வச்சிருக்கிறோம். இந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியாவை நம்ம அந்த 50 கிலோ ஒரு மூட்டை உரத்தோட கலந்து நம்ம பயிருக்கு இடலாம். அப்படி இடும்போது இதில் இருக்கக்கூடிய ஃப்ரெட்டுரியா அவராஞ்சியாங்கிற பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா மண்ணில் உள்ள பொட்டாஸ் சத்துக்களை எல்லாம் திரட்டி பயிருக்கு அழித்து நல்ல ஒரு மகசூலை நம்மளால் ஈட்ட முடியும். ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் பொட்டாஸ் உர தட்டுப்பாடு ஏற்படும் போது நம்ம இந்த உரத்தை நேரடியாக யூரியா, டிஏபி, சூப்பர் பாஸ்பேட் போன்ற ரசாயன உரங்களை நம்ம நேரடியாக கலந்துமே இந்த உரத்தை யூஸ் பண்ணலாம். அப்படி பயன்படுத்தும் போது இந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இது நீர்ப்பாசனம் மூலியமாவோ அல்லது குப்பைகள், மண்புழு உரங்களோட கலந்தோ நம்ம வயல்வெளிகளில் ரசாயன உரம் போட்டு ஒரு 10-15 நாள் கழித்து இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் நம்ம ஆர்கானிக் பண்ணுறவங்களாகட்டும் இன்ஆர்கானிக் பண்ணுறவங்களும் இந்த ஒரு நல்ல உரத்தை யூஸ் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும். இது ரசாயன பொட்டாஸ் உரங்களுக்கு மாற்றாக நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம். இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா நீண்டகால பயிர்களுக்கு ஏக்கருக்கு 250-300 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கணும். குறுகிய கால பயிருக்கு 150-200 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். காய்கறி பயிர்கள் போன்ற குறுகிய கால பயிர்களுக்கு 150-200 கிலோ போதும். கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற நீண்டகால பயிர்களுக்கு நம்ம இதை ஏக்கருக்கு 250-300 கிலோ வரைக்கும் கொடுக்கணும். தென்னை மரங்களுக்கு பொறுத்தளவுக்கு 6 மாதத்துக்கு ஒரு மாதிரி 3 கிலோ வரைக்கும் நம்ம 2-3 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். பாக்கு மரங்களுக்கு ஒரு 250 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் நம்ம இந்த பொட்டாஸ் உரங்களை கொடுக்கலாம். ஆகவே இந்த ஒரு இது முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொட்டாஸ் உரம். இதை விவசாயிகள் பெருமளவில் பயன்படுத்தி ரசாயன உர தேவையை குறைச்சிட்டு நம்ம இதை உபயோகப்படுத்தும் போது மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களுடைய அளவு அதிகமாகும். நீர்பிடிப்பு தன்மை அதிகமாக கோடை காலங்களில் ரசாயன உரங்களுக்கு மாற்ற அந்த மாதிரி பொட்டாஸ் உரங்களை பயன்படுத்தும் போது பயிர் வறட்சியிலேருந்து நம்ம அதை தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே விவசாயிகள் இதை பயன்படுத்தி ஒரு நல்ல மகசூலை ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஆலத்துக்கொம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு.